தேர்வாளர் மங்கையரசி அம்மா அவர்களையும், கிருஷ்ணன் ஐயா அவர்களையும், ஜெயபிரகாஷன் ஐயா அவர்களையும், துறை தலைவர் மகாலிங்கம் ஐயா அவர்களையும், எனது நெறியாளர் ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களையும் மற்றும் இங்கு வந்துள்ள தமிழ் துறையை சார்ந்த அனைவரையும் மற்ற ஆன்றோர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் கணினி வரலாறு வளர்ச்சியும் எனும் தலைப்பிலான இந்த ஆய்வு முன்னுரை முடிவுரை நீங்களாக 6 இயல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் கணினியின் தோற்றமும் மொழிக்கலங்களும், கணித்தமிழ் அறிஞர்கள், கணித்தமிழ் ஆவணங்கள், கணித்தமிழ் நிகழ்வுகள், கணித்தமிழ் நிறுவனங்கள், வருங்கால கணித்தமிழ் இயல் என இவ்வாய்விலே 6 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் ஆய்வு முன்னுரையில் ஆய்வின் நோக்கம், பயன், எல்லை, வரையறை, அணுகுமுறை, ஆதாரங்கள், ஆய்வு திட்டம், இயல் பகுப்பும் வைப்புமுறை விளக்கமும் குறித்து விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வினுடைய நோக்கமாவன: கணித்தமிழ் களம் அனைத்து நிலைகளிலும் அனைத்து தரப்பினருக்கும் உதவக்கூடியதாக நிலைத்த வளர்ச்சி பாதையில் செல்வதையே நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த ஆய்வினுடைய அணுகுமுறையாவன: இந்த ஆய்வு கணினி, கணித்தமிழ் என்ற 2 துறைகளும் இணைந்து செல்லுகின்ற நிலையை எடுத்துரைப்பதால் இது அறிவியல் சார்ந்த வரலாற்று அடிப்படையிலான அணுகுமுறையை கொண்டுள்ளது. இந்த ஆய்வின் மூலம் பெறப்பட பயன்களாவன: கணித்தமிழ் களத்தில் கணித்தமிழ் அறிஞர்கள் ஆற்றிய பணிகளை எடுத்துரைத்தல், படைப்பாக்க நிலையில் கணித்தமிழ் அறிஞர்கள் உருவாக்கிய பணிகளை ஒருங்கிணைத்து அவற்றை குறித்து விளக்கமாக எடுத்துக் கூறுதல், பல்வேறு நிலைகளில் கணித்தமிழ் களத்தில் தொடங்கப்படாத துறைகள், தொடங்கிய துறைகளில் விரைவின்மை, விரிவாக்க நிலையின்மை குறித்து விளக்கமாக கூறுதல், ஒரே பாதையில் கணித்தமிழ் அறிஞர்கள் அனைவரின் ஆற்றலும் மிகுதியாக செல்லும்படி செய்தல், பன்னோக்கு நிலையில் தமிழில் கணினித்துறை பெற்றுள்ள வளர்ச்சியை அறிவியல் நோக்கில் வரலாற்று அடிப்படையிலான வளர்ச்சிக்குரிய தகவல்களை எடுத்துக் கூறுதல் முதலியவை இவ்வாய்வின் மூலம் பெறக்கூடிய பயன்களாக கருதப்படுகின்றன. இவ்வாய்வினுடைய எல்லைகளாவன: இந்த ஆய்வின் எல்லைகள் கணித்தமிழ் களத்தில் வரலாற்று அடிப்படையிலான தகவல்களை திரட்டுதல், திரட்டிய தகவல்களின் அடிப்படையில் முடிவுகளை கூறுதல், முடிவுகளை தொடர்ந்து வருங்கால கணித்தமிழ் வளர்ச்சிக்கு மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்களுக்கான கருத்துக்களை எடுத்துரைத்தல் முதலியவையே இவ்வாய்வினுடைய எல்லைகளாகும். இந்த ஆய்வின் வரையறையாவன: கணித்தமிழ் களத்தில் கணித்தமிழ் அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட கலை சொற்கள் இவ்வாய்வில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இவ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கணித்தமிழ் தொடர்பான நூல்கள், ஆய்வரங்க கட்டுரைகளை குறித்து விளக்குமிடங்களில் அவை உருவாக்கப்பட்டுள்ள கலப்பு மொழிநடையிலேயே அவை எழுத்தாளப்பட்டுள்ளன. இந்த ஆய்வு அறிவியல் சார்ந்த அணுகுமுறையில் அமைந்துள்ளதால் இவற்றிற்கான கலை சொற்களுக்கு ஆங்கில சொற்களில் அடைப்புக்குறியில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து இவ்வாய்வு எச்சூழலிலும் கணினி மொழி உருவாக்கம், கணினி மென்பொருள் உருவாக்கும் என தொழில்நுட்ப அடிப்படையில் உருவாக்கப்படவில்லை என்பதை இங்கு தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். இவ்வாய்வினுடைய ஆதாரங்களாக அமைந்தவை: இந்த ஆய்விற்கு கணித்தமிழ் தொடர்பாக வெளிவந்த ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெளிவந்த இணையதளங்களும், நூல்கள், இதழ்கள், கட்டுரைகள் முதலியவையும் இவ்வாய்விற்கு ஆதாரங்களாக அமைந்தன. இனி கணினியின் தோற்றமும் மொழிக்கலங்களும் என்ற இயல் 1 கணினியின் தோற்றநிலை குறித்தும், கணினியின் 5 தலைமுறைகளில் முதல் தலைமுறை கணினி வெற்றிட குமிழ்களை அடிப்படையாக கொண்டும், 2ஆம் தலைமுறை கணினி மின்ம பெருக்கிகளை அடிப்படையாக கொண்டும், 3ஆம் தலைமுறை கணினி ஒருங்கிணைந்த மின் சுற்றுகளை அடிப்படையாக கொண்டும், 4ஆம் தலைமுறை கணினி அதிக அளவிலான மின் சுற்றுகளை அடிப்படையாக கொண்டும், 5ஆம் தலைமுறை கணினி வல்லுநர் முழுமையை அடிப்படையாக கொண்டும் உருவாக்கப்பட்டுள்ளதை குறித்து விளக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து கணினியுடைய வகைகளான அளவியல் கணினி, எண்ணியல் கணினி, கலப்புயர் கணினி குறித்தும், எண்ணியல் கணினியின் வகைகளான நுண்கணினி, சிறு கணினி, பெருங்கணினி, மீக்கணினிகளை குறித்தும் விரிவாக கூறப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து கணினியுடைய பாகங்கள், இயக்க செயல்பாடுகள், கணினியுடைய இயக்க செயல்பாடுகள், இணையத்தினுடைய தோற்றநிலை இவற்றை குறித்தும், பல்வேறு துறைகளில் கணினியுடைய பயன்பாடு எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை குறித்தும் விளக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மொழிக்களம் என்ற பகுதியில் கணினிக்கும் அதனை பயன்படுத்த விளைபவர்களுக்கும் இடையே ஒரு பாலமாக அமைந்த கணினி வடிவமைப்பு மொழிகளான செயற்கை மொழிகளை குறித்தும், மனிதனால் பேசக்கூடிய இயற்கை மொழிகள் கணினியில் பயன்படுத்தும் சிறப்பை குறித்தும் விளக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கணித்தமிழ் களம் என்ற பகுதியில் கணினி தமிழில் இடம்பெறுவதற்கு உறுதுணையாக அமைந்த தமிழ் மென்பொருட்கள், எழுத்துருக்கள், எழுத்துரு மாற்றிகள்,
எழுத்துரு குறியீட்டு முறைகள் இவற்றை குறித்து விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. இதில் எழுத்துரு குறியீட்டு முறைகளுள் ஆஸ்கி குறியீட்டு முறை, அதனைத் தொடர்ந்து இஸ்கி குறியீட்டு முறை, திஸ்கி குறியீட்டு முறை, டாப் குறியீட்டு முறைகளை குறித்தும் யூனிகோட் என்று சொல்லக்கூடிய ஒருமுறை குறியீட்டு முறை குறித்தும் விளக்கப்பட்டுள்ளது. இதில் யூனிகோடில் தமிழுக்கென ஒதுக்கப்பட்ட இடங்கள் 2944 முதல் 3071 வரை ஒதுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக கணினியில் 8 பிட் அடிப்படையில் அலகுகளின் அடிப்படையில் எழுத்துருக்கள் உருவாக்கப்படுகின்றன. எழுத்துரு குறியீடுகள் இந்த ஒருமுறை குறியீடு 14 பிட்டுகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது. 8 பிட் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய எழுத்துரு குறியீடுகளில் 256 எழுத்துக்களை பதிவு செய்யப்படும். இந்த 256 எழுத்துக்களிலும் 32 எழுத்துக்கள் அவற்றுடைய இயக்க முறைமைக்கு, ஆபரேட்டிங் சிஸ்டம் எனப்படும் இயக்க முறைமைக்கு பயன்படுவதால் 224 இடங்களை இவற்றிற்காக கொடுக்கப்பட்டுள்ளன. யூனிகோட் ஒருமுறை என்று சொல்லக்கூடிய இந்த குறியீட்டு முறையில் 16 பிட் அடிப்படையில் அமைந்துள்ளதால் 256 பெருக்கல் 256 65,376 இடங்கள் இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் தமிழ் மொழிக்கென ஒதுக்கப்பட்டுள்ள இடங்கள் 127 இடங்களே. இது வரவேற்கத்தக்க ஒன்றாக இருப்பினும் 247 இடங்களுக்கு 127 இடங்களே ஒதுக்கப்பட்டுள்ளதால் இது வருங்காலத்தில் கணினியின் அகரவரிசைப்படுத்தல், தகவல் சேகரித்தல் போன்ற சூழலில் சிறு பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இது ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். இதனைத் தொடர்ந்து தமிழ் விசைப்பலகை அமைப்பை குறித்தும் தமிழ் விசைப்பலகைகளில் தமிழ் 99 விசைப்பலகையினுடைய சிறப்பை குறித்தும் விளக்கப்பட்டுள்ளது. தமிழ் 99 விசைப்பலகையினுடைய தனி சிறப்பு வலுவான விரல்களுக்கு அதிக அளவில் பயன்படும் விசைகளும் வலு குறைந்த விரல்களுக்கு குறைவாக பயன்படக்கூடிய விசைகளும் கொடுத்திருப்பது இதனுடைய தனி சிறப்பாகும். இந்த விசைப்பலகை அமைப்பை பின்பற்றிய இன்றுள்ள விசைப்பலகை அமைப்புகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதனைத் தொடர்ந்து தமிழ் எழுத்துரு மாற்றிகளான அடங்கா தமிழ், பொங்கு தமிழ், விசை தமிழ், புதுவை தமிழ் எழுத்துரு மாற்றி, யூனிகோட் எழுத்துரு மாற்றி குறித்தும் விரிவாக இவ்வாய்வில் விளக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து பேச்சாக்க மென்பொருள்களுள் ஆங்கிலத்தில் உருவாக்கப்பட்டுள்ள IVOS, மீள் பேச்சாக்கம் முதலான மென்பொருள்களை பற்றி இதில் கூறப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து இந்தியாவில் பேச்சு தொழில்நுட்ப வளர்ச்சி நிலை குறித்தும் தமிழில் பேச்சாக்க மென்பொருளை உருவாக்குவதற்கான முயற்சிகளை குறித்து விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து இவ்வியல்வழி பெறப்பட்ட முடிவுகள் தொகுப்புரையாக வழங்கப்பட்டுள்ளன. கணித்தமிழ் அறிஞர்கள் என்ற 2ஆம் இயலில் கணினியின் தொழில்நுட்ப கருவிகளையும் மென்பொருட்கள், எழுத்துருக்கள், எழுத்துரு மாற்றுகள் முதலானவற்றை உருவாக்குபவர்களை கணினி தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்றும், கணித்தமிழ் தொடர்பான நிறுவனங்களை உருவாக்கி வருபவர்களை கணித்தமிழ் நிறுவன அமைப்பாளர்கள் என்றும், கணினி தொடர்பான நூல்களை உருவாக்கி வருபவர்களை கணித்தமிழ் எழுத்தாளர்கள் என்றும், கணினி தொடர்பான கருத்துக்களை இதழ்கள் வழி தகவல்களாகவோ கட்டுரை வடிவிலோ உருவாக்கி வருபவர்களை கணித்தமிழ் இதழாசிரியர்கள் என்றும் வகைப்படுத்தி விளக்கப்பட்டுள்ளனர். இதில் அவர் தம் பணிகளை குறித்தும் அவர்களால் உருவாக்கப்பட்ட மென்பொருள்களை குறித்தும் கணித்தமிழ் உலகிற்கு அவர்கள் ஆற்றியுள்ள சிறப்புகளை குறித்தும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. இதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு சில அறிஞர்களுடைய புகைப்படங்கள் இங்கே விளக்கப்பட உள்ளது. அதில் முதலில் கிருஷ்ணமூர்த்தி வி ஐயா அவர்களும், அவரை தொடர்ந்து கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களும், தெய்வசுந்தரம், முத்து நெடுமாறன், சங்கர நாராயணன், துரைபாண்டி, ஆண்ட்ரோ பீட்டர், நக்கீரன், குழந்தைசாமி, கபிலன், அனந்த கிருஷ்ணன், உதய நாராயண சிங், விஸ்வநாதன், ஐயம் பெருமாள், ஜெயதேவன், மாலவி நாராயணன் முதலான அறிஞர்களை குறித்து அவர்களுடைய புகைப்படங்கள் இங்கு காட்டப்பட்டுள்ளது. இவர்கள் கணித்தமிழ் உலகிற்கு ஆற்றிய பணிகள் அளப்பரிய பணிகளாகும். இவர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும், நிறுவன அமைப்பாளர்களாகவும், கணித்தமிழ் எழுத்தாளர்களாகவும், இதழ் ஆசிரியர்களாகவும்